ஓம் நமக் சிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 29ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, திதி தசமி, நட்சத்திரம் விசாகம். திருப்பள்ளி எழுச்சியின் 9வது பாடலை பார்ப்போம். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, உன் தொழுப்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே. கடல் அமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மார்கழி மாதத்தின் 29ஆம் நாளான இன்று திருப்பள்ளி எழுச்சியின் 9வது பாடலை பார்ப்போம். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா. விண்ணில் இருக்கும் தேவர்களெல்லாம் அவர்களுக்கும் அறிய முடியாதவராகிய நீங்கள் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, அத்தகைய மேன்மையானவராகிய சிவபெருமானே. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய அடியவர்களாகிய எங்களுக்காக மிகவும் இறங்கி வருகிறீர்கள். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, உன் தொழுப்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. எங்களுக்காக, இந்த பக்தர்களுக்காக எங்களை இந்த உலகிற்கு வந்து வாழச் செய்கிறார்கள். எதற்காக நாம் இந்த பிறவி எடுக்க வேண்டும் என்றால், நம் கர்மாவையெல்லாம் கழித்து நாம் மீண்டும் சிவனடி சேர வேண்டும். அதாவது மோட்சத்தை அடையும் பொழுது திரும்பவும் இப்பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்காக இப்பொழுது நாம் எடுத்திருக்கும் பிறவி அது சிவபெருமானின் அருளாலே இந்த பிறவி வந்திருக்கிறது. அதனாலேயே நம்மால் சிவ பக்தர்களாக இருக்க முடிகிறது. சிவபக்தி செய்யும் பொழுது நம் கர்மாக்களை எல்லாம் நாம் கழித்து மோட்சத்தை அடையும் வழியை நமக்கு காட்டுகிறார். மோட்சத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நமக்கு பிறப்பை கொடுத்து நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ வழி செய்கிறார். அதுவும் சாதாரண வாழ்க்கையாக வாழ செய்யாமல் சிவ பக்தர்களாக வாழ்வதற்காக நமக்கு வழி செய்கிறார். அதை தான் கூறுகிறார். உன் தொழுப்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம். எங்கே? இந்த அழகிய திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவபெருமானே, உங்களை நாங்கள் வழி வழியாக வணங்கி வருகின்றோம். கண்ணகத்தே நின்று களி தரும் தேனே. இந்த சிவபெருமானை பக்தர்கள் அவர்கள் கண்களிலே வைத்து கொண்டாடுகின்றனர். அவ்வாறாக சிவபெருமானை கண்களில் நாங்கள் வைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும் ஆனந்தத்தின் அளவே இல்லை. நின்று களி தரும் தேனே, அத்தகைய ஆனந்தத்தை தருகின்ற தேனே. கடல் அமுதே, கடலிலிருந்து தோன்றும் அமுது எத்தகைய மேன்மையானதோ அத்தகையவனே சிவபெருமானே. கரும்பே, இனிமையான கரும்புக்கு நிகரான சிவபெருமானே. விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். எங்களை போன்ற அடியவர்களுக்கெல்லாம், இங்கே இருப்பவர்கள் அனைவர்களுக்கும் உயிராய் இருப்பாய். உலகுக்கு உயிரானாய். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளிலும் உயிராய் நீயே இருக்கின்றாய். இப்படிப்பட்ட சிவபெருமானே பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று கூறுகிறார். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, உன் தொழுப்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. வன் திருப்பெருந்துறையாய் வழியடியும் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே. கடல் அமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம்.